பாலஸ்தீன பிரிவினை. 1947ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை அப்போதைய பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த பாலஸ்தீனை அரேபிய மற்றும் யூத நாடுகளாக பிரிப்பதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியது. இதுவே நவீன இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன பிரச்சனையின் சட்ட மற்றும் அரசியல் ரீதியான தொடக்கப்புள்ளியாக அமைந்தது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உலகெங்கிலும் உள்ள யூதர்கள் தங்கள் மூதாதையர் நிலமாக கருதிய பாலஸ்தீனத்தில் ஒரு தாயகத்தை உருவாக்க விரும்பினர். இதற்காக சியோனிச இயக்கம் தொடங்கப்பட்டது. இப்பகுதியில் யூதர்களின் குடியேற்றம் அதிகரித்தது. அதே சமயம் இப்பகுதியில் நீண்ட காலமாக வசித்து வந்த அரேபியர்களிடையே அரேபிய தேசியவாதமும் வளர்ந்தது. முதலாம் உலகப் போரில் ஒட்டமான் பேரரசு வீழ்ச்சியடைந்த பிறகு லீக் ஆஃப் நேஷன்ஸ் பாலஸ்தீனத்தை நிர்வாகம் செய்யும் பொறுப்பை பிரிட்டனிடம் ஒப்படைத்தது. நிர்வாக கட்டுப்பாட்டை பெற்ற பிரிட்டன் யூதர்கள் பாலஸ்தீனத்தில் ஒரு தேசிய தாயகத்தை உருவாக்க ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்தது. இது அரேபியர்கள் மற்றும் யூதர்கள் இடையேயான மோதல்களை அதிகரித்தது. 1920கள் மற்றும் 1930களில் குறிப்பாக நாஜி எழுச்சிக்கு பிறகு ஐரோப்பாவில் யூதர்கள் மீதான துன்புறுத்தல் அதிகரித்ததால் பாலஸ்தீனத்தில் குடியேறும் யூதர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. இதனால் நிலம் மற்றும் அரசியல் அதிகாரம் தொடர்பான அரேபிய யூத மோதல்கள் தீவிரமடைந்தன. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு குறிப்பாக ஹோலோகாஸ்ட் இன அழிப்பு கோரங்களுக்கு பிறகு யூத தாயகத்திற்கான சர்வதேச ஆதரவு அதிகரித்தது. தொடர்ந்து அதிகரித்த மோதல்கள் மற்றும் நிர்வாக செலவுகள் காரணமாக பிரிட்டன் பாலஸ்தீனத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஒப்படைத்தது. ஐநா சபை இப்பிரச்சனையை ஆய்வு செய்ய UN ஸ்பெஷல் கமிட்டி ஆன் பாலஸ்தீன் என்ற குழுவை அமைத்தது. இந்த குழுவின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் பாலஸ்தீனத்தை பிரிப்பதே சிறந்த வழி என்று பரிந்துரைத்தனர். இது தீர்மானம் 181 என குறிப்பிடப்பட்டது. இந்த தீர்மானம் ஒரு பிரிவினை திட்டத்தை முன்வைத்தது. அதாவது பாலஸ்தீனம் 2 தனித்தனி மாநிலங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என்று இந்த தீர்மானம் குறிப்பிட்டது. பாலஸ்தீனத்தின் சுமார் 43% நிலப்பரப்பு அரேபியர்களுக்கு ஒதுக்கப்படும் என்றும் சுமார் 56% நிலப்பரப்பு யூதர்களுக்கு ஒதுக்கப்படும் எனவும் இந்த தீர்மானம் குறிப்பிட்டது. ஜெருசலேம் நகரத்தின் புனித தன்மையை பாதுகாப்பதற்காக அது சர்வதேச நிர்வாகத்தின் கீழ் வைக்கப்பட வேண்டும் எனவும் இந்த தீர்மானம் வலியுறுத்தியது. 1947 நவம்பர் 29 அன்று UNGAவில் இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது. அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் உட்பட 33 நாடுகள் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தன. அரபு நாடுகள் உட்பட 13 நாடுகள் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. 10 நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. பாலஸ்தீனத்தில் இருந்த யூத தலைமை இந்த தீர்மானத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டது. ஏனெனில் இது அவர்களின் நீண்டகால தாயக கனவை நிறைவேற்றும் முதல் படியாக இருந்தது. அரேபிய நாடுகளும் பாலஸ்தீன அரேபிய தலைமையும் இந்த தீர்மானத்தை கடுமையாக எதிர்த்தன. தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட உடனேயே பாலஸ்தீனத்தில் அரேபியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே உள்நாட்டு சண்டை வெடித்தது. பிரிட்டிஷ் படைகள் விலகிய பிறகு 1948 மே 14 அன்று யூத தலைவர்கள் இஸ்ரேல் நாட்டை பிரகடனம் செய்தனர். இதற்கு பதிலடியாக அண்டை நாட்டு அரபு படைகள் இஸ்ரேலின் மீது படையெடுத்தன. இதுவே 1948 அரபு இஸ்ரேல் போர் என்று அழைக்கப்படுகிறது. 1947 இந்த ஐநா தீர்மானம் மத்திய கிழக்கில் ஒரு புதிய அரசியல் வரைபடத்தை வரையறுத்த போதிலும் இன்று வரை நீடிக்கும் உலகின் மிகவும் சிக்கலான அரசியல் மோதல்களுக்கு வழிவகுத்த நிகழ்வாக வரலாற்றில் இடம்பெற்றது.